வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் 11 லைட். ஸோ திருஞானத்துடைய 7வது சாப்டர் தாமதமாவதற்கு மன்னிக்கவும். 2 ரீசன். முதல் விஷயம் நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு மேல உணர்வுபூர்வமா நான் உணர்ந்த பிறகுதான் அதை தொகுத்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா அதை நான் உணர்வுபூர்வமா சொன்னாதான் அதோடைய அந்த கருத்து முழுமையா உணர்வு நிலையில கேட்கறவங்களை ரீச் பண்ணும். இல்லைன்னா அறிவு நிலையில தான் ரீச் பண்ணும். நான் உணர்வு நிலையில உணர்ந்தாதான் கேட்கறவங்களோட உணர்வு நிலையில இந்த கண்டென்ட் போய் சேரும். ஸோ இது ஜஸ்ட் அறிவால புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுனால அதோடைய முழு பலன் கேட்கறவங்கள ரீச் ஆகாது. ஸோ இந்த சாப்டர் 7ல எனக்கு உணர்வு பூர்வமா ஒரு சில விஷயங்கள் இன்னும் உணர்த்தப்படல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு இன்னும் இருக்கு. அதுதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையா அதுக்கான டயத்தை டெடிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் கரண்ட் ஃபோக்கஸ் சக்கரங்களை தூய்மைப்படுத்தும் இந்த பயிற்சி. இந்த பயிற்சி ரொம்ப ஒரு டைம் கமிட்மெண்ட் தேவைப்படுற ஒரு டெடிகேட்டடா பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை பத்தி நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அன்பாலயத்திலிருந்து உயர் ஆற்றல்களுடைய வழிகாட்டுதல் மூலமா செய்யப்பட்டுட்டு வர்ற இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயிற்சியை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல 2 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒண்ணு இதுல இருக்க ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட நீங்க இந்த வீடியோல தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அன்பாலயத்துடைய அந்த யூடியூப் வீடியோல கைடட் மெடிடேஷனா ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு கைடட் மெடிடேஷனா அவ்வளவு டீட்டெயிலா எல்லா விஷயங்களும் ஒரு கைடட் மெடிடேஷனோட அவ்வளவு டெடிகேட்டடா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவுடைய நோக்கம் அந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. அதோட சேர்த்து அதுல இருக்க அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ், எனக்கு காண்பிக்கப்பட்ட சயின்டிபிக் எவிடன்ஸ், அதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதா இந்த வீடியோவுடைய நோக்கம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணணும் நேத்து வரைக்கும் நினைக்கவே இல்லை. பட் நேத்து எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் உடனே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்னு நான் சொல்றது நான் ஒரு 6-7 மாதங்களா இந்த பயோவெல் அப்படின்ற இந்த டிவைஸ், இந்த பயோவெல் டிவைஸ் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பிகமிங் சூப்பர் நேச்சுரல், டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட புக்கு. பாப்புலரான புக், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புத்தகத்துல அவருடைய அந்த ப்ராக்டிசஸ்க்கெல்லாம் அவர் இந்த டிவைஸை வச்சுதான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப இருந்தே இந்த டிவைஸ் வச்சு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு அதிகமா இருந்தது. ஸோ கடந்த 6-7 மாசமா அதற்கான அந்த இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த புரிஞ்சுக்கிற அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல இருக்கேன். இன்னும் அது என்னோட அகாடமிக் ரிசர்ச்சை நான் இன்னும் இது பண்ணல. இதை ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிருக்கேன், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராசஸ் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நேத்து எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த நம்மளுக்கு கொடுக்கப்படுற இந்த பயிற்சிகள் எவ்வளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு பயிற்சி அப்படின்றத இந்த டிவைஸ் மூலமா உணர்த்தப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 விதமான மக்களுக்கு பயன்படும். ஒண்ணு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசன் வேணும், ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் வேணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்ற சீக்கர்ஸ்க்கு இந்த விஷயம் பயன்படும். 2வது விஷயம் இந்த பிராக்டிசஸ், இந்த சக்ரா கிளீனிங் ப்ராசஸ் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பிராக்டிசஸ் எவ்வளவு ஒரு உயர்வானது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். 3வது, உங்களுக்கு இந்த பிராக்டிசஸை பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கும் இதுல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அதனால முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த அந்த மெசேஜ்ல மனிதர்கள் நாம ஏற்கிற அந்த பிராண காற்றுல இருக்க அந்த பிராண சக்தி நம்மளோட மூலாதாரம் வரைக்கும் அந்த ஆற்றல் போய் சேர்றது கிடையாது. நம்மளுடைய சக்கரங்கள்ல இருக்க அந்த கழிவுகள்னால அந்த பிராண சக்தி அந்த பிராண காற்றில் உள்ள அந்த பிராண சக்தி தடைப்படுது. எப்ப இந்த தடைகள்லாம் நீக்கப்பட்டு அந்த பிராண சக்தி மூலாதாரம் வரைக்கும் ரீச் ஆகுதோ அப்பதான் நம்மளோட ஃபுல் கெப்பாசிட்டியில அந்த ஃபுல் ஃபங்க்ஷனலா இந்த காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல் growth-ஆ இருக்கட்டும், அது முழுமையா இருக்கணும் அப்படின்னா
நம்மளோட பிராண சக்தி வந்து எல்லா சக்கரங்களையும் பாஸ் பண்ணி மூலாதாரம் வரைக்கும் போக வேண்டும் அப்படின்றத அந்த மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ பொதுவா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சக்கரங்களை தூய்மைப்படுத்துறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியா நடந்துராது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் பல வருடங்கள் ஆகும் அப்படின்றாங்க. இப்ப 12 வருடங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சக்கரத்துல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பிறவியில வந்த கழிவுகள் கிடையாது. நம்ம மூளையில இருக்க அணுக்கள் பல பல பிறவிகள் மூலமா ஏற்பட்ட அந்த பதிவுகளுடைய டெபாசிட் வந்து நம்ம மூளையில இருக்க அணுக்கள்ல இருக்குன்னா, அந்த அணுக்களுடைய கனெக்ஷன் வந்து இந்த சக்கரங்கள்ல தான் சேமிக்கப்படுது. அததான் நம்ம லைஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றோம். இல்லையா? ஸோ, இந்த பதிவுகள் எல்லாம் கழிவுகளா இந்த சக்கரங்கள்ல தான் வந்து தேங்கி இருக்கு. ஸோ, இந்த கழிவுகள நீக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை குடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வந்து வாழ்க்கையில வர இந்த கேட்டலிஸ்ட் எல்லாமே வந்து இந்த சக்கரங்களை அடிப்படையா வைத்து தான் இருக்கு. ஸோ, இந்த சக்கரங்கள கழிவ நீக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணி, கேட்டலிஸ்ட்ட லேர்ன் பண்ணி, நம்ம கான்ஷியஸ்னஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி, நம்ம உடல் அளவுலயுமே, நில தேக அளவுலயுமே வந்து அ பக்குவப்படுத்தி, நம்ம சாப்பிடுற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்குவமான நில தேகத்துல இருந்து, நீர் தேகத்துல இருந்து ஒவ்வொரு தேகமும் எந்த மாதிரி நம்ம பண்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து, எந்த அளவு நம்மளோட கான்ஷியஸ்னஸையும் எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த தூய்மைப்படுத்துதல் அப்படின்றது நடக்கும். அதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளக்ஸான, ஒரு டீடியஸான ஒரு விஷயத்த எளிமைப்படுத்தி 49 நாள்ல பண்றதுக்கான அந்த வழிமுறை, டிவைன் பிளான வந்து குடுத்தாங்க. ஸோ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த மெசேஜ சொன்னாங்க. அண்ட் தென் அந்த மெசேஜ் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ்லயே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு டிவைன் பிளானையும், ஒரு உயிராற்றல் இல்ல, பல உயிராற்றல்கள் நம்மளுக்காக, மனிதர்களுக்காக இறங்கி வந்து ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரின்னு சொல்லலாம். அந்த அளவு அவ்ளோ அழகா பிளான் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப இது ஒரு கழிவுகள் வெளியேறுச்சுன்னா, அந்த கழிவுகள் வெளியேறனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? அதுக்கு என்ன மாரி சாப்பிடணும்? என்ன மாதிரி மனப்பக்குவம் வேணும்னு அவ்வளவு ஃபுல் பிளானிங்கையும் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து அன்பாலயத்துடைய இறையன்பு ஜெயந்தி அம்மா வந்து அந்த பிராக்டிஸஸையும் சரி, அந்த பிராக்டிஸஸ்ல மூலமா என்னென்ன அவுட்கம் இருந்தது, இத எந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணணுன்ற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு வாரமும் இறை அன்பு ஜெயந்தி அம்மா சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இத பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, உயராற்றல்கள் மனிதர்களை குழந்தை மாதிரி ஆ அவ்வளோ எளிமைப்படுத்தி இந்த நடைமுறைகள்லாம் தர்றாங்க அப்டின்னா, அன்பாலயத்துடைய வாலண்டியர்ஸ் டெடிகேட்டடா இந்த விஷயத்த அவ்வளவு எளிமைப்படுத்தி, எந்த அளவு எளிமைப்படுத்தணுமோ, அந்த அளவு எளிமையா, ஈஸியா ஒவ்வொரு பிராக்டிஸ்க்கும் ஒரு கைடட் மெடிடேஷன்ற அளவுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி, இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இலவசமா கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி இருக்குன்னா, மூத்த சகோதரர்கள் வந்து இளைய சகோதரர்கள எவ்வளோ ஒரு அன்போட பார்த்துக்கிற மாதிரி, அவங்க அந்த டிவைன் பிளானா உயராற்றல்ட்ட இருந்து வாங்கி, அதை எளிமைப்படுத்தி, ஹார்ட் ஒர்க் பண்ணி, மற்ற மனிதர்களுக்கு ஷேர் பண்றத பார்க்குறப்ப அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த 49 நாள் பயிற்சி ஏப்ரல் 5லிருந்து மே 23 வரைக்கும் போயிட்டுருக்க இந்த பயிற்சியில வந்து ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு 7 நாட்களுக்கும் ஒரு சக்கரத்த எடுத்து, அதுக்கான யோக பயிற்சி, பிரீத்திங் பிராக்டிஸ், அதற்கான மெடிடேஷன், அதற்கான உயராற்றல், அதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாதிரியான மனப்பக்குவத்தோட இருக்கணும், என்ன மாதிரியான விசுவலைசேஷன் வேணும், என்ன மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணணும், நிர்ணயங்கள வச்சுக்கணும். பிளஸ் என்ன மாதிரியான சத்தங்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உதவியா இருக்கும் அந்த பர்ட்டிகுலர் சக்கரத்துக்குன்னு எல்லா டீட்டெயிலையும் டாக்குமெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அது தவிர எந்தெந்த கழிவுகள் இருக்கு ஒவ்வொரு சக்கரத்திலயும். அந்த ஒவ்வொரு சக்கரம் சொல்றப்ப, இப்ப ரூட் சக்ரான்னு எடுத்துக்கிட்டா, ரூட் சக்ரா நிலதேகத்துல இருக்க ரூட் சக்ரா, நீர் தேகத்துல இருக்க ரூட் சக்ரா, தென் வாயு தேகம், அக்னி தேகம், ஆகாய தேகம்னு 5 தேகத்துல இருக்க ரூட் சக்ரால என்னென்ன மாதிரி கழிவுகள் இருக்கு. கழிவுகள்னா உடல் கழிவுகள் மட்டும் கிடையாது. மனக்கழிவுகள். என்ன மாதிரியான எமோஷன் அந்த சக்ரால தேங்கி இருக்கு. அது எந்த மாதிரி நீக்குறதுன்னு மொத்த விஷயத்தையும் அழகா குடுத்துருக்காங்க. அவங்க குடுத்தத டாக்குமெண்ட் பண்ணி அன்பாலயத்துல இருந்து எல்லாருக்கும் வந்து
கைட் பண்ணிட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த பிராக்டிஸ பண்ண முடியல அப்படின்னா, அதற்கான ஒரு வாய்ப்ப வந்து குடுத்துருக்காங்க. அதையும் பத்தி பார்ப்போம். பிளஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குடுக்குறதுக்காக அந்த சயன்டிஃபிக் கனெக்ஷன பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஓவர் வியூ மட்டும் இதுவரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் உதவியா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க இத பண்ணல, இது புதுசு அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் மெய்ஞான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த முதல் 7 நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரூட் சக்ராக்குரிய அந்த பிராக்டிஸ பண்ணோம். ரூட் சக்ராக்குரிய யோக பயிற்சி வந்து தோப்பு கரணம். இதற்கான உயர் ஆற்றல் வந்து ஆதிமூல கணபதி. அதாவது ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒரு உயர் ஆற்றல் வந்து கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த ரூட் சக்ரா வந்து ஆதிமூல கணபதி. பொதுவாவே ரூட் சக்ரா ஆதிமூல கணபதி உயராற்றல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதிமூல கணபதியே வந்து இந்த ரூட் சக்ராவை கிளீன் பண்றதுக்கான அந்த உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. சில உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிட சொன்னாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயிலாம் வந்து நீங்க அன்பாலயத்தையோடைய அந்த வீடியோஸ பார்த்தாலே தெரிஞ்சிரும். நான் இந்த யோகா பயிற்சி ஹை லெவல் டீட்டெயில மட்டும் சொல்றேன். ஸோ இந்த முதல் 7 நாள் இந்த ரூட் சக்ரா பிராக்டிஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, தோப்புக்கரணம் இது எல்லா பிராக்டிஸுமே எப்படி போகும்னா, ஆ சண்டே ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் போகும். ஸோ ஏப்ரல் 5 சண்டே ஆரம்பிச்சோம்னா, முதல் வந்து 7 தடவ பண்றோம் அப்படின்னா, அடுத்த நாள் 14 தடவ பண்ணணும். அடுத்து 21 தடவ பண்ணணும். அடுத்து 14, 7 இந்த மாரி விரிஞ்சு சுருங்குறது. இப்படிதான் எல்லா பிராக்டிஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே 3வது நாள் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, ஹை லெவல்ல அதாவது நெறைய தடவ பண்ற மாரி இருக்கும். ஸோ எல்லா பிராக்டிஸஸுமே 7 தடவ பண்ணணும். அதாவது காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் சூரிய உதயத்துல இருந்து சூரிய முடிவு வரைக்கும் 7 தடவ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்க் வந்து அது அலோ பண்ணல அப்படின்னா, ஏதாவது ஒரு 7 தடவ அந்த 6, 8, 10, 12 அப்படின்னு தான் இல்ல. ஏதாவது ஒரு 7 தடவ சூரிய உதயத்துல இருந்து சூரியன் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வந்து பண்ண சொல்லி அவங்க அந்த தோப்புக்கரண பயிற்சிகள சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல் நாள் 7 தடவ பண்ணோம். 2வது நாள் 14 தடவ பண்றோம் அப்படின்னா, 3வது நாள் 21 தடவ. 21னா 7 தடவ இன்டு 21 7 இன்டு 21 147 டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த டியூஸ்டே மட்டும் 147 டைம்ஸ் வந்து தோப்புக்கரணம் போடுற மாரி இருந்தது. ஸோ ஒவ்வொரு யோக பயிற்சியோட சேர்ந்து அதுக்குரிய அதுக்கப்புறம் ஒரு விசுவலைசேஷன், மெடிடேஷன் அந்த அந்த பேக்கா தான் இருக்கும். ஒவ்வொரு தடவ நம்ம யோகா பயிற்சி முடிஞ்ச உடனே இம்மீடியட்டா அதுக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன். இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 2வது வாரத்துல வந்து சுவாதிஷ்டானாக்குரிய சக்கரத்துக்கு வந்து அதை தூய்மைப்படுத்துவதற்கான யோக பயிற்சி வந்து ஒற்றை கால்ல நிக்கிற இந்த விருக்ஷாக்ஷனா இந்த பயிற்சியை வந்து பண்ணோம். இதற்கான உயராற்றல் கால பைரவர். நம்மளுக்கு தெரியும் சுவாதிஷ்டானாலே கர்மா ரிலேஷன்ஷிப் இது சார்ந்த சக்கரம் இல்லையா? நம்ம மூளையில 9வது லேயர் கர்மாவோட லேயரோட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த சக்கரம் நம்மளோட கர்ம அணுக்கள் கர்மாவை தாங்கியிருக்கிற அந்த அணுக்கள் எல்லாமே இந்த சுவாதிஷ்டானா மூலமா தான் நம்மள இயக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கான கடவுள் கால பைரவர் தான் கர்மங்களை நீக்க உதவி செய்பவர். ஸோ கால பைரவர் வந்து இதுக்கு வந்து இந்த சுவாதிஷ்டான கழிவுகளை நீக்க வந்து உதவி பண்ணாரு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 7, 14, 21 இது வந்து 7 மினிட்ஸ், 14 மினிட்ஸ், 21 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த 21 மினிட்ஸ் வரைக்கும் இந்த டியூஸ்டே வந்து 21 மினிட்ஸ் 7 தடவ அந்த போஸ்ல விருக்ஷாசன போஸ்லயே வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு வரும். 14, 7 மினிட்ஸ் அப்படின்னு குறைஞ்சிட்டு வரும். ஸோ இந்த பிராக்டிஸ்ல வந்து சுவாதிஷ்டான தேங்கி இருக்கிற கழிவுகள் வந்து நீக்கப்படுறதுக்கு உதவி பண்ணாங்க. அடுத்து 3வது வீக் வந்து மணிப்பூரக சக்கரத்துக்குரிய அந்த பிராக்டிஸ்ல வந்து உதவி பண்ண அந்த உயராற்றல் வந்து சத்குரு மகா அகத்தியர். அவர் வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்தை கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணாரு. இதற்கான யோக முறையா வந்து தனுராசன பயிற்சிய பண்ணோம். இதுவும் அதே மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை 7 தடவ 7 கவுண்ட்டுக்கு 7 தடவ பண்றோம் அப்படின்னா, திங்கட்கிழமை 14 கவுண்ட்டுக்கு பண்ணோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 21 கவுண்ட்டுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் 14, 7 அப்படின்ற மாரி குறைஞ்சு வந்தது.
ஸோ இந்த பிராக்டிசஸ்ல வந்து மணிப்பூரகத்துல இருக்க அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு வந்து சத்குரு சில வழிமுறைகள், பயிற்சிகள், மெடிடேஷன் பிராக்டிசஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அடுத்து 4வது வாரம் ஹார்ட் சக்ராக்குரிய அந்த பிராக்டிசஸ் வந்து உதவி பண்ண உயராற்றல் சூரிய தேவர். ஸோ சூரிய தேவர் என்ன மாதிரி உதவி பண்ணாரு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இறையன்பு ஜெயந்தியமா அந்த அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சாட்டர்டே வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி பண்ணணும் எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு வீக்கும் அந்த சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சு சொன்னாங்க. ஸோ இந்த சக்ரா கிளீனிங்க்கு வந்து யோக முறை வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்னா அதற்கான சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாதிரி மனநிலையில இருக்கணும் எல்லாத்தையும் வந்து அந்த வீக் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை 7 தடவை 10 தடவை சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் 10 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 10 டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா அடுத்து 14 டைம்ஸ், அடுத்து 21 டைம்ஸ். டியூஸ்டே 147 டைம்ஸ் 147 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி இந்த பிராக்டிஸ் வந்து இருந்தது. இப்ப கரண்டா 5வது வாரம் போயிட்டு இருக்கு. 5வது வாரம் விசுத்தி சக்ராக்கு வந்து கழுத்து பயிற்சி கொடுத்திருக்காங்க. பயிற்சின்னு பாக்குறப்ப இது வரைக்கும் பண்ண பயிற்சிகளை விட இது ரொம்ப எளிமையான பயிற்சியா தான் இருந்தது. ஜஸ்ட் கழுத்து பிராக்டிஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த எளிமையான பயிற்சியா இருந்தாலும் அதோட எஃபெக்டிவ்னஸ வந்து நான் உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த விஷயத்தினாலதான் நான் இந்த வீடியோவை நான் இப்ப ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலா நேத்து டியூஸ்டே வந்து இந்த பயிற்சி 21 முறை இந்த கழுத்து பயிற்சி 7 தடவை பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டியூஸ்டேவும் 147 டைம்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நேத்து 147 டைம்ஸ் பண்ணக்கூடிய அந்த 4 பயிற்சி இருக்கு ஆக்சுவலா. ஒவ்வொன்றையும் 147 டைம்ஸ் பண்றது. ஸோ இதுல வந்து பொதுவா நான் ஒரு தடவை பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணி 2 தடவை சேர்த்து பண்ணிடுவேன். ஒர்க்ல வந்து என்னால கண்டினியூஸா பண்ண முடியல. அந்த 2 ஹவர்ஸ்க்கு இடையில பண்ண முடியலன்னா சேர்த்து வச்சு 2 தடவை 3 தடவைன்ற மாதிரி சேர்த்து வச்சு பண்ணுவேன். நேத்து ஒர்க் வந்து என்னாச்சு இந்த டியூஸ்டே ஒர்க்ல வந்து எனக்கு கண்டினியூஸா பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கண்டினியூஸா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மீதி இருக்க பிராக்டிசஸ் எல்லாம் மொத்தமா பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ நான் நேத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல கண்டினியூஸா உணர்வு பூர்வமா இந்த கழுத்து பயிற்சி ஆதிசிவன் ஆக்சுவலா இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறது வந்து ஆதிசிவன் நீலகண்டன் பெருமான் தான் வந்து இந்த த்ரோட் சக்ராக்குரிய அந்த கிளென்சிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து இந்த பிராக்டிசஸ் வந்து 2 ஹவர்ஸ் கண்டினியூஸா பண்றப்ப எனக்கு வந்து இவ்வளோ 2 ஹவர்ஸா கன்சிஸ்டண்டா நம்ம இந்த த்ரோட் சக்ரால மட்டுமே உணர்வு நிலையை வச்சு இவங்க சொல்ற இந்த பிராக்டிஸை பண்ணிட்டு இருக்கோமே, இதற்கான எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பயோவெல்ல வச்சு செக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி அப்கமிங் வீக்ல வந்து அந்த 6th and 7th வீக் அப்கமிங் வீக்ல வந்து 3rd டேக்கும் சகஸ்ரார சக்ராவுக்கும் வந்து பிராக்டிஸ் கொடுப்பாங்க. பட் நீங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க இது வரைக்கும் இதை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதற்கான கனெக்ஷனும் வந்து நான் சொல்றேன். இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி அன்பலத்துல இருந்து சொன்ன அந்த மெசேஜை கனெக்ட் பண்ணி சொல்றேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஹை லெவலா தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டை சொல்லிட்டு வரேன், டீட்டெயிலா சொல்லல. பட் அன்பாலயத்துடைய அவங்களுடைய அந்த கைடன்ஸ்ல வந்து என்னென்ன மியூசிக் இந்த கைடட் மெடிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரோட் சக்ராக்கு வந்து கனெக்ட் ஆகிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மத்தளம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கைடட் மெடிடேஷன் அவங்க கொடுக்குறப்பயே மத்தள சத்தத்தை வந்து பின்னாடி வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த மத்தள சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த ப்ராக்டிஸை பண்ணி அந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸை பண்ணி அந்த மெடிடேஷனையும் அந்த சத்தத்துக்கு கேட்டுட்டே பண்றப்ப அது வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருந்தது. அதனுடைய அந்த பலன்களை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பயோவெல் டிவைஸோடைய இந்த பயோவெல் டிவைஸை பத்தி நம்ம இன்னொரு நாள் வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. எனர்ஜி, சக்ராஸ், தோசா மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது கனெக்ட் பண்ணி சொல்லும். நான் வந்து இப்ப கரண்டா இந்த லென்த்தியான வீடியோ ஆயிடக்கூடாது, அதனால நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை மட்டும் சொல்றேன்.
ஸோ நேத்து இந்த 2 மணி நேரம் த்ரோட் சக்ராக்குரிய அந்த பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு, நான் இந்த பயோவெல் டிவைஸ்ல என்னுடைய எனர்ஜிய மெஷர் பண்ணப்ப, நீங்க பார்க்கலாம் அதோட எவிடன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு என்னோட த்ரோட் சக்ராவோட எனர்ஜி லெவல பாருங்க. 6.1 ஜூல். நான் இந்த டிவைஸ் வாங்குனதுலருந்து ஒரு தடவ கூட 5.2 ஆர் 5.3 மேக்ஸிமம் அவ்ளோ எனர்ஜி லெவல் தான் போகும். 5.5 வரைக்கும் வேணா மேபி போகும். அதுக்கு மேல போனதே கிடையாது. 6.1 ஜூல் வந்து தி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். மத்த சக்ரா பாருங்க. மத்த சக்ரால வந்து அந்த அளவு லெவல் 5.3, 5.6, 5.5 ஆ பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ எனர்ஜி இல்ல. பட் இந்த த்ரோட் சக்ராக்குரிய ஃபோக்கஸ் பண்ண பிறகு, த்ரோட் சக்ராவுடைய ஃபோக்கஸ் லெவல்ல எனர்ஜிய பாருங்க. 6.1 ஜூல் எனர்ஜி லெவல். ஸோ இதோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்படி இது மெஷர் பண்ணுது, இதெல்லாம் வந்து தனி வீடியோ. இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இந்த அவுட்கம்ம மட்டும் பாருங்க. இதோட அலைன்மென்ட் பாருங்க. ஜஸ்ட் எனர்ஜி மட்டும் கிடையாது. எந்த அளவு அலைன்டா இருக்கு. லெஃப்ட் அலைன், லெஃப்ட் அலைன்னா அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். ரைட் அலைன்னா அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி அலைன்ட். 99% பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருக்கு. எனர்ஜி லெவலும் ஹையா இருக்கு. ஸோ உங்களுக்கு மத்த நாள் பண்ண அந்த பிராக்டிஸஸான ஒரு ஹைலைட்டையும் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இது பாருங்க. இது மேக்ஸிமம் எனக்கு வந்தது. பட் ஆனாலும் 5.4 லெவல் தான். ஸோ இதெல்லாம் பட் இத பார்த்தீங்கன்னா, நேத்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க லெவல். ஸோ உங்களால கனெக்ட் பண்ண முடியும். என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட அது வந்து நம்ம சக்ரா லெவல்ல, இந்த நியூரோ சென்டர்ல இது உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இத பார்த்தா கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த புரிதல் கிடைக்கணுன்றதுக்காக தான் மத்த ரீடிங்ஸையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்த மத்த நாட்கள். இத ஒரு 7 மந்த்ஸாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். மத்த ரீடிங்ஸையும் காமிச்சிட்டு இருக்கேன். இது என்னோட ரீடிங் தான். எனக்கு எடுத்த ரீடிங்ஸ் தான் எல்லாமே. பட் இத பாருங்க. எந்த அளவு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அலைன்மென்ட்லயும், எனர்ஜி லெவல்லயும் இந்த பிராக்டிஸஸ் நம்மளுக்கு குடுக்குது அப்படின்ற ஒரு எவிடன்ஸ வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ ஒரு சக்ராக்கே வந்து இவ்வளோ நாள் கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி, ஒவ்வொரு நாளும் 7 தடவ பிராக்டிஸ் பண்ணி, கன்டினியூஸா இவ்வளோ தடவ பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரியான எஃபெக்ட் கிடைக்குமா? அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மே 1, 2, 3 இந்த 3 நாள் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. இந்த அற்புதமான அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைந்த அந்த நாள்ல, சித்ரா பௌர்ணமி நாள்ல, இந்த பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணாதவங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மொத்தமா 7 நாளும் 49 தடவை பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணா போதும். ஒவ்வொரு சக்ராவையும். அந்த மாதிரி மொத்த 4 பிராக்டிசஸையும் சேர்த்து ரூட் சக்ரால இருந்து ஹார்ட் சக்ரா வரைக்கும் இதுவரைக்கும் பண்ண பிராக்டிசஸ இந்த பிராக்டிசஸ பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கும் இதே மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத உயர்நிலை ஆற்றல்கள் மெசேஜா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த மெசேஜ் படி நான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மே 1, 2, 3 இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்து எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு வந்து சொல்லித்தர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய நெய்பருக்கு வந்து இத சொல்லித்தரதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக, அவங்க அந்த பிராக்டிசஸ பண்றதுக்கு முன்னாடி இந்த பயோவெல் டிவைஸ வச்சு அவங்களோட எனர்ஜி லெவல மெஷர் பண்ணிட்டு, இந்த பிராக்டிசஸ்லாம் பண்ண பிறகு அவங்க எனர்ஜி லெவல் எப்படி இருந்தது அப்படின்றத மெஷர் பண்ணேன். அந்த டேட்டாவ உங்களுக்கு காமிச்சா அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுனால, இந்த வீடியோல அதையும் நான் வந்து இன்டகிரேட் பண்றேன். ஸோ அந்த பிராக்டிசஸ் எப்படி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்களால ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவ்வளோ ஈஸியா வந்து தோப்புக்கரணம் போடுறதா இருக்கட்டும், தனுராசனா போடுறதா இருக்கட்டும், ஈவன் விருக்ஷாக்ஷனா போடுறது கூட அவ்வளோ ஈஸியா வந்து பண்ணிற முடியாது. இதுவரைக்கும் பிராக்டிசஸே பண்ணாதவங்களுக்கு. பண்ணல. ஆக்சுவலா முழுமையா பண்ண முடியல. பட் ட்ரை பண்ணாங்க. முடிஞ்ச அளவு அவங்களால ட்ரை பண்ணாங்க. 1 1/2 ஹவர்ஸ் பிராக்டிஸ்னா, அது வந்து அவங்க 30 to 40 மினிட்ஸ்
முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாங்க. பிளஸ் பிராணாயாமா மெடிடேஷனும் ஓரளவு ட்ரை பண்ணாங்க. முழுமையா மெடிடேஷன் லெவலுக்கு போக முடியலனாலும் ஓரளவு அவங்க சொன்ன ப்ராக்டிசஸை வந்து ஒரு 40% ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த 40% எஃபர்ட் அந்த போட்டாங்க இல்லையா, அதற்காக பலன்களை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேப் வந்து ப்ராக்டிசஸ் எந்த அளவு ஆக்டிவா இருக்கும்ன்றது, அப்புறம் நம்ம ஃபுட் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், அப்புறம் இது இயற்கை எக்ஸ்போசர், and then இது மெடிடேஷன், இது வந்து தூக்கம். இது வந்து அந்த அளவு சேஞ்ச் இருக்காது. நம்ம முந்தின நாள் எவ்வளவு தூங்கணுமோ அதற்கான விளைவு தான் இங்க இருக்கும். இது ஹார்மோன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிசஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எனர்ஜி லெவல் எக்ஸசைஸ்க்கு 63 இருந்தது. பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா 79, 63ல இருந்து 79 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ற அந்த கெப்பாசிட்டியும் 60ல இருந்து 72% இன்க்ரீஸ் ஆச்சு. எக்ஸ்போசர் நாங்க வீட்டுக்குள்ள தான் பண்ணோம். ஸோ எக்ஸ்போசர் டு என்வாயன்மெண்ட் வந்து அந்த அளவு சேஞ்ச் ஆகல. இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ், ஒவ்வொரு ப்ராக்டிஸ்க்கு அப்புறமும் மெடிடேஷனும் பண்ணனால மெடிடேஷன் லெவலை பாருங்க. பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட மெடிடேஷன் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த காம்னஸ் வந்து 50, காம்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அது வந்து 58% இருந்தது அப்படின்னா, இந்த ப்ராக்டிசஸ் மெடிடேஷன்லாம் பண்ண பிறகு எவ்வளோ ட்ராமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. 58ல இருந்து 86% சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் தென் இது தூக்கம் பிளஸ் இது வந்து ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம இங்க பார்க்கலாம் இந்த ஆக்டிவிட்டி வந்து ப்ராக்டிசஸ் மூலமா, இந்த பயிற்சிகள் மூலமா சேஞ்சும், இந்த மைண்ட்ஃபுல்னஸ், ஏன்னா இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே யோக பயிற்சிகள் பிளஸ் மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆயிருக்கனால அதோட எஃபெக்டை நீங்க இங்க பார்க்கலாம். ரெண்டு கேட்டகரியிலையும் அந்த அளவு ஒரு அப்ரப்டான சேஞ்சை நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ ஃபுல்லா நம்ம 49 டேஸும் பண்ணணும் அப்படின்ற அந்த பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அது ஒரு 40% ஒரே ஒரு தடவை எஃபர்ட் போட்டதுக்கே அதுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க முழுமையா முழு மனதோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்க ஒரு தடவை பண்ணா கூட அதற்கான பலன்கள் வந்து நம்மளை வந்து ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இதுல பயோவெல் டிவைஸ் மூலமா காமிச்சிருக்கேன். ஸோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க மே 1, 2, 3 இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல ஒரு தடவை பண்ணா கூட போதும்னு ஃபர்ஸ்ட் உயராற்றல்கள் சொல்லியிருந்தாலும், அதுக்கப்புறம் மே 23 வரைக்கும் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை இந்த சேர்ந்து இருக்க இந்த கைடட் ப்ராக்டிசஸ், இந்த ரூட் சக்ரால இருந்து ஹார்ட் சக்ரா வரைக்கும் இருக்க இந்த 4 யோக பயிற்சிகளையும் சேர்த்து கம்பைண்டா ஒரு கைடட் மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கைடட் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி இந்த யோக பயிற்சிகளையும் இந்த மூச்சு பயிற்சிகளையும் மெடிடேஷன் ப்ராக்டிசஸையும் ஒரு தடவையாவது பண்ணலாம். இல்லை எத்தனை தடவை பண்ண முடியுதோ அத்தனை தடவை வந்து நீங்க பண்ணா உங்களுக்கு இதற்கான பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும். மனதளவிலையும் உடல் அளவிலையும் இந்த கழிவுகள் நீக்கம் வந்து நடைபெறும். அதற்கான பலன்கள் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலாம், உணர்வுபூர்வமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய புரிதல் மேம்படும். ஏன்னா நம்மளுடைய புரிதல்ன்றது நம்மளோட சக்ரா லெவல் அதுல இருக்க கழிவுகளை வச்சுதான் இருக்கு. நம்ம இந்த கழிவுகள் நீங்க அதுல இருக்க பதிவுகள் நீங்க நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்குதுன்னா இந்த திங்கிங், அந்த கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகிற முறையில மாற்றம் நடக்கும். மாற்றம் நடக்கிறப்ப நம்மளுடைய சூழ்நிலையில கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும். அதோடைய அந்த ரிசீவிங் மோட்னால இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த செயின் எஃபெக்ட் மாதிரி நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்மளால முடிஞ்ச அளவு எத்தனை தடவை பண்ண முடியுதோ அத்தனை தடவை இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கைடட் மெடிடேஷனா கொடுத்துருக்காங்க. அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இந்த 49 நாள் ப்ராக்டிஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. மே 23 வரைக்கும் இருக்கிற அந்த சோலார் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிற இந்த உயர் ஆற்றல்களுடைய அந்த நேரடி தொடர்போட நடந்துட்டு இருக்க இந்த ப்ராக்டிசஸ்ல நீங்க பங்கு பெற்று இந்த பயிற்சிகளை, யோக பயிற்சிகளையும் அவங்க சொல்ற அந்த
பிராணாயாமா பிளஸ் மெடிடேஷன் ப்ராக்டிசஸையும் காம்பேக்டா கொடுத்துருக்காங்க 1.5 hours ப்ராக்டிஸ்ல. அதை நீங்க அந்த கைடட் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சக்கரங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ப்ராக்டிசஸ் பத்தின முழுமையான ஐடியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அன்பாலயத்தோடைய சேனலையும் அவங்களுடைய வெப்சைட்டையும் பாருங்க. நான் ரொம்ப பிரீஃபா தான் அதுல சொல்லியிருக்கேன். இந்த ப்ராக்டிசஸ்ல இருக்க நான் பார்த்த அந்த சயின்டிபிக் எவிடன்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதுதான் வந்து இந்த வீடியோவுடைய நோக்கம். பிளஸ் இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணலனாலும் இன்னும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கைடட் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற அந்த விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்து திருஞானத்துடைய சாப்டர் 7 விளக்க வீடியோல பார்க்கலாம். நன்றி.